ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரேஹா தமிழ் சேனல். நான் உங்களோட தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளான பங்குனி உத்திரம் இந்த மாசம் ஏப்ரல் 11ஆம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது. ஸோ அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நான் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஸோ அன்னைக்கு எப்பவும் போல பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்பதான் சரி பங்குனி உத்திரம் வேற வருது, அன்னைக்கு அங்க எப்படி முருகப்பெருமானை வழிபடுறது, என்னென்ன பண்ணலாம், எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தோம்னா தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அது அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. முதல்ல பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்ச பிறகுதான் ஒவ்வொன்றா கூகுளில் போட்டு பார்ப்பேன். அப்புறமா தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்லாம் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னெல்லாம் போய் வெறும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துருவேன், அவ்வளவுதான். பட் டீட்டெயிலா எதுவுமே தெரியாது. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகனுக்கு உண்டான ஒரு நாள். இது பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு தினம். அதே மாதிரி தமிழ் மாசத்துல 12வது மாதம் பங்குனி நட்சத்திரத்திலையும் 12வது நட்சத்திரம் உத்திரம். அதனால இந்த 12 கை வேலனுக்கு சிறப்பான ஒரு நாளாகத்தான் இதை கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த நாள்ல தான் சிவன் பார்வதி, ராமர் சீதை, முருகன் தேவசேனா, விஷ்ணு ஆண்டாள் இவங்களோட திருமணம் நடைபெற்றது அப்படின்னு நம்ம புராணங்கள்ல கூறப்படுது. அதனாலதான் ரொம்ப நாளாவே கல்யாணம் தள்ளி போறவங்க இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பங்குனி உத்திரம் முதல் நாளே வீடை ஃபுல்லா நல்லா தொடச்சு விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மறுநாள் உத்திரம் அன்னைக்கு காலையில நேரமாவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்ல கோலெல்லாம் போட்டு முருகசாமியோட படத்தை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா சிலை இருந்ததுன்னா அதையுமே சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டு விளக்கேத்தி விரதம் இருக்கிறவங்க நம்ம அப்பவே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா எளிமையா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அதே போல முருகன் விக்கிரகம் வேல் வச்சிருக்கிறவங்க பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யணும். இது எதுவுமே இல்ல அப்படின்னா வீட்டுல கண்டிப்பா நம்ம மஞ்சத்தூள் வச்சிருப்போம்ல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சுத்தமான தண்ணியில நல்லா கரைச்சு முருகருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முருகருக்கு உண்டான சிவப்பு நிற பூக்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு அலங்காரம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வாசனையான மலர்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம், இல்லைன்னா தேனும் திணை மாவு கலந்து வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா சிம்பிளா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வச்சு கூட நம்ம நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இது எல்லாமே நம்ம பாடலாம். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை நம்மளால முடியுமோ அத்தனை தடவை நம்ம சொல்லி நம்ம முருகப்பெருமான மனதார வழிபடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேங்க. நம்ம விரதம் இருக்கிற நேரத்துல தேவையில்லாம யார பத்தி பேசாம அவங்களோட குறைய பத்தி யோசிக்காம முருகனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம குறைய ஃபுல்லா கடவுள்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு இல்ல, அது அத்தனையும் அறிஞ்சவன் தான் நம்ம முருகப்பெருமான். அதனால நம்ம ஒண்ணுதான் பண்ணணும். முருகா நீயே எனக்கு துணை, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவரோட பாதத்தை இறுக பிடிச்சு அவர்கிட்ட முழுசா சரணடைஞ்சிருங்க. அப்போ கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நமக்கு நடக்கும். அவருக்கு தெரியுங்க எல்லாமே. அதனால விரதத்தை நிறைவு செய்யறப்ப மட்டும் நம்மளோட வேண்டுதலை முருகன் முன்னாடி வைங்க, அதுவே போதும். நிச்சயம் நல்லதே நமக்கு நடக்கும். அடுத்ததான் நம்ம எந்த நேரத்துல பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பாத்துடலாமா? நான் கூகுள்ல தாங்க சர்ச் பண்ணேன். ஸோ அதுல உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுறது 10ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மறுநாள் 12ஆம் தேதி தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பங்குனி உத்திரம் காலையில 11ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து 10:20 மணி வரைக்கும் நல்ல நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம பூஜை பண்றவங்க பண்ணிக்கலாம். அப்படி அந்த நேரம் பண்ண முடியல அப்படின்றவங்க சாயங்காலமா 6 மணிக்கு மேல 8 மணிக்கு உள்ள அந்த நேரத்துக்குள்ள நம்ம பூஜை முடிச்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கோ இல்லைன்னா சிவன் கோவிலுக்கோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்து தானமா அன்னைக்கு நம்ம முடிஞ்சது நீர், மோர், பானகம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு முருகப்பெருமானோட அருளை முழுசாவே நம்ம பெறலாம். சாரிங்க, ஒரு விஷயம் மறந்துட்டேன். அதே மாதிரி அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வழிபடலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெற்றிலை
தீபம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாருக்காவது தெரியாம இருந்தது அப்படின்னா நான் நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தெரியாதவங்க பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லாம இருந்திருந்தாலோ இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஆல்ரெடி நமக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.